ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு டெவில் மே கிரை சீசன் 2 ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டெவில் மே கிரை சீசன் 2 அந்த ஸ்னீக் பீக் அந்த டீசர் வந்தோடனே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக போய் பார்த்துருப்போம். ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக இருக்கலாம், இல்லைனா ஷாக் ஆகியிருக்கலாம். என்னடா இது டீசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் இல்லை, ஒரு வில்லனை காமிக்கல, ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு சீன் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய திங்கிங் வந்து போயிடலாம். பட் அந்த டீசர் இருக்குல்ல, அந்த ஸ்னீக் பீக் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி டெவில் மே கிரை ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கேம்ஸ்லாம் விளாண்டுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா டெவில் மே கிரை அந்த டேண்டே அப்படின்ற கேரக்டர்னாலே அந்த 2 கன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் அந்த 2 கன்ஸ்க்கு அப்புறம் வரேன். இப்போ வந்து என்னன்னா, ஆக்சுவல் டேண்டே அந்த டெவில் மே கிரை ஃபீல் வந்து சீசன் 1ல வந்து ஒரு 60% இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 to 60% இருக்கும். பட் இந்த சீசன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேண்டே அந்த கேம்ல இருக்க கேரக்டர், அந்த எமோஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு 100% வந்து டெவில் மே கிரை ஃபீல கொண்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கேம்ஸ் விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த அந்த இப்போ புதுசா வந்து அந்த டீசர் வந்துருந்துச்சுல, அதில வந்து அந்த ஸ்வாகா இருக்கட்டும், அவனோட அந்த எமோஷனலு, அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல அந்த கேம் அக்யூரேட்டா வந்து ரொம்ப சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த 2 கன்னுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, டேண்டேவோட ஒரு ஐகானிக் வெப்பன்னாலே வந்து அந்த 2 கன்னு தான். சீசன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்வார்டு குடுத்துருப்பாங்க. அந்த சீசன் 1 அனிமே ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்வார்ட வச்சுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கன் இருக்கு. பட் ஆக்சுவலி வந்துட்டு ஐகானிக்கா வந்து 2 கன் இருக்கு. அந்த 2 கன்னுக்கு பேர் கூட இருக்கு. ஓகேவா? அந்த 2 கன்னு இருந்தா தான்டா டேண்டே அப்டின்ற மாரி ஒரு என்ன சொல்றது? எமோஷனலி கனெக்டடான ஒரு விஷயம். அதாவது நமக்கு எப்படி காட் ஆஃப் வார்ல வந்து பிளேட் ஆஃப் கேயோஸோ அந்த மாரி இந்த டெவில் மே கிரைல வந்து இந்த 2 கன்னு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த டீசரே வந்து டோட்டலி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கன்னை சுற்றி தான் வந்து அந்த ஸ்னீக் பீக்கே விட்டுருந்தாங்க. அதாவது டேண்டேக்கு அந்த 2 ஐகானிக்கான கன்னு கிடைச்சிருச்சு. அவர் வந்து அந்த கன்னை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஆக்சுவலி இது வந்து ஒரு டீசர்னு சொல்லிட முடியாது. ஒரு சீனு. அந்த சீனை எடுத்து டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. கேம் விளாண்டவங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா வந்து அனிமேவா பார்த்துட்டு இப்போ இது ஒரு டீசரா பார்க்குறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க கமெண்ட்ல வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்றதையும் சொல்லிட்டு போங்க. இப்போ நான் அந்த 2 பிஸ்டலுக்கு வரேன். என்ன ப்ரோ நீ வந்து 2 பிஸ்டல் எடுத்து ஷூட் பண்ணதுக்கெல்லாம் இவ்வளோ ஹைப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆக்சுவலி டெவில் மே கிரை அப்படின்னாலே இந்த 2 பிஸ்டலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா வந்து கேம்ல இந்த பிஸ்டலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பிஸ்டல் பேர் வந்து இபோனி. ஓகேவா? அது வந்து பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிஸ்டலு. இன்னொரு பிஸ்டலோட பேர் வந்து ஐவரி. அது வந்து சில்வர் கலர் ஆர் ஒயிட் கலர்னு வச்சுக்கலாம். இந்த கலர்ல இருக்கக்கூடிய பிஸ்டல். இது வந்து கஸ்டம் மேட் கன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, டேண்டே வந்து டெவில்ஸ் கூட ஃபைட் பண்ணணும். அவன் வந்து ஒரு டெவில் ஹண்டர்ன்றதுக்காக கஸ்டம் மேடா உருவாக்கப்பட்ட ஒரு பிஸ்டல்ஸ். இது வந்து கேம் ஸ்டோரியில வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்த 2 கன்ஸுமே. அதாவது அனிமேவா ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, இந்த மாதிரி அந்த சீசன் 1 அந்த டெவில் மே கிரை பார்க்கும்போது ஸ்வாட வச்சு ஃபைட் பண்ணியிருப்பான், இல்லைனா சிங்கிள் கன் யூஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து இந்த ஆக்சுவலி இந்த எபோனி ஐவோரி அப்படின்ற கன் வந்து இன்னுமே அந்த அனிமே அடாப்டேஷனில் கிடைக்கல. ஸோ வந்து நமக்கு தெரியல. ஏன்னா அனிமே பார்க்குறவங்களுக்கு புதுசாக தானே பார்த்துருப்போம். இப்போ கேம் விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஸ் இருக்குது, அது எப்போண்டா கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கொண்டாட்டனே சொல்லலாம். இப்போ என்னன்னா, அந்த ஸ்வாட வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த டேண்டே இருக்கான்ல, அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60% ஆஃப் பவர் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஸ்வாக் இருக்கும், அந்த ஒரு கேரக்டர் மாடுலேஷன் இருக்கும். கேம் அக்யூரேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 2ல வந்து கேம் அக்யூரேட்டா கொண்டு வராங்க. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். அதாவது சீசன் 1ல இந்த வெறும் ஸ்வாடு சிங்கிள் பிஸ்டல்ஸ் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அந்த சீசன் 2 அந்த சீனை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சீசன் 1ல நம்ம டேண்டே கேரக்டரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்குறத விட இந்த ஸ்னீக் பீக் இந்த டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலா ரொம்ப ஸ்வாகா வந்து அந்த 2 பிஸ்டல் கிடைச்ச உடனே அதை எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுவான் பாருங்க. அப்படி அந்த ஒரு கன்ஸ்லிங்கர்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு ரொட்டேட் பண்ணி சுடுறது, அப்படி வந்து பல்ட்டி அடிச்சு சுடுறது, அப்புறம் இந்த போக்கிரி படத்துல விஜய் சுடுற மாதிரி கன்னை பின்னாடி வச்சு சுடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய அந்த ஸ்னீக் பீக்ல பார்த்தேன். வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு ஜான் விக் ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன், ஐ மீன் அந்த ஸ்டைல் வந்திருந்தது அந்த ஸ்னீக் பீக்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேண்டே கேரக்டர் இருக்குல்ல, ஆக்சுவலி இந்த ஸ்னீக் பீக்ல நீங்க ஒரு டேண்டே பார்த்துருக்கீங்கல்ல, அதுதான் வந்து கேமோட அக்யூரேட் அடாப்டேஷன். அந்த இந்த கன்னு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஐ ஃபீல் கம்ப்ளீட்ன்ற மாரி அந்த டெவில் மே கிரை அந்த யூனிவர்ஸ் வந்து இப்போ தான் உள்ள வந்திருக்காங்க. இனிமே தான் கதையே ஆரம்பிக்க போகுதுன்றத ஈஸியா தெரிஞ்சிருக்கு. அதாவது ஏன் வந்து அந்த டீம் வந்து தனியா டீசரா விடல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த டேண்டே கேரக்டர் அப்படின்னாலே இந்த 2 கன்ஸ் தான் அப்படின்றது தெரியும். ஸோ அதையே வந்து ஒரு
டீசராக விட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஆக்சுவலி வந்து ட்ரெய்லர் விடுவாங்க. சீசன் 2 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி விடுவாங்க. ஸோ இதை வந்து எனக்கு ஒரு வீடியோவாக பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதாவது இந்த மாதிரி ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த மாதிரிலாம் வரப்போகுது, சீசன் 2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோ. ஆக்சுவலி டெவில் மே க்ரைனா என்னன்னே தெரியாதவங்க ஒரு சில பேர் இருக்கலாம். ஏன்னா வந்து இதில் தமிழ் டப்பிங் கிடையாது. ஒரு சில பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம், அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் ரொம்ப அதிகம், கேம் விளாடுறவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ என்னன்னா சீசன் 1 எப்படி இருக்கும், இந்த டெவில் மே க்ரைனா என்ன அப்படின்றத நான் ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவில்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு உலகம், ஓகேவா? நம்ம ஹீரோ வந்து ஒரு டெவில் என்ட்ரி. ஸோ இப்படி தான் கதை போயிட்டு இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ரேபிட் வில்லன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வந்து டெவில்ஸை வந்து இந்த ஹியூமனை, அதை என்ன சொல்கிறது, ஹியூமன் வேர்ல்டை ஆக்குபை பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ராஜ்யம் பண்ணணுன்றதான் அவனோட ஆசை. அதை வந்து எப்படி நம்ம டேண்டே வந்து தடுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இன்னும் டீப்பாக போகணுன்னா வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம டெவில் என்ட்ரு, நம்ம ஹீரோ அவன் எப்படிலாம் டெவில்ஸ் அர்ன் பண்ணிட்டு போகிறான், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை காப்பாற்றுறான்ற மாதிரி தான் சீசன் 1 இருக்கும். ஆனால் சீசன் 1 எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கதையே வந்து ரொம்ப சின்னது, இதோட பெரிய பிரச்சனைலாம் இனிமேல் தான் வரப்போகுதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சீசன் 2 எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த ஸ்னீக் பீக் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வாகா இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த டுயல் பிஸ்டல் எடுத்துட்டாலே டேண்டே வந்து ஒரு ஸ்வாகா, எப்படி சொல்கிறது, அவனுக்கு ஏதோ ஒரு பூஸ்டப் கிடைச்ச மாதிரி இருக்கும், வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் வந்து டெவில் மே க்ரை சீசன் 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கன் மேட்டரை பற்றி தெரியாது, இந்த 2 கன் இம்பார்ட்டன்ட், இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியாதுன்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்துட்டு அந்த டெவில் மே க்ரை வந்து ஆக்சுவலாக உண்மையான டெவில் மே க்ரை ஃபீல் வருது. எனக்கு யாருக்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பர்சனலாக இப்போ தான் டெவில் மே க்ரையோட ஃபீலே 100% வர ஆரம்பிக்குது. சீசன் 2 எனக்கு தெரிஞ்சு தெரிவிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணணுன்ற மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதோட நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.